மிகவும் மகிழ்வான இதயத்தோடு மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைத்ததே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த இறைவன் அருள் புரிந்தான். இது சாதாரண விஷயம் இல்லை. நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம், மியூசிக்கை எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா வாசிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் மியூசிக்கு? இப்போ நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கும் இல்லையா? அது அந்த கண்டக்டர் மிக்கேல் டாம் என்பவர் ஒவ்வொரு நோட்டாக நான் என்ன எழுதினோ அது அத்தனையும் இந்த போன உடனே அவங்களுடைய ரிஹர்சலில் கலந்து கொள்ளத்தான் எனக்கு நேரம் இருந்தது. அது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் அது அரங்கேற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கு மீறியோ அல்லது விதிமுறைகளை அதிலிருந்து தவறுனாங்கன்னா விதிமுறைகளை மீறினதாக இருக்கும். அதனால அவர் பெர்ஃபெக்டா 80 பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனார்னா, ஒரு கண்டக்டர் கையை தூக்குனார்னா சைலண்டா இருக்கும், மூச்சு விடுற சத்தமே கேட்காது. அப்ப நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு ஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அந்த ஒரு ஸ்வரத்தை கையை காட்டி இப்படி வாசிக்கும் பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும் பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.